ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்டை எப்படி வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளிநாடுகளில் கண்டிப்பாக வந்து அதோடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் அதோட விலைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதை நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து இங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபிள் கண்டிப்பாக 100% ஒரு ப்ராஃபிட்டபிளாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் இந்த ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம ஊரிலிருந்து நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்குமான அந்த விலை நிர்ணயம், அதுக்கப்புறம் எப்படி இங்கேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்பிட்வீனில் நமக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட், அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து வெளிநாட்டுக்கு தாராளமாக உங்களோட பொருளை வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும். அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பெரிய டாக்குமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஒரு ஏஜென்ட் தேவை கிடையாது, நம்ம வந்துட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுன்றது கூட கிடையாது. நார்மலாக ஒரு மினிமல் ஃபீஸ் அப்படின்னு இருக்கும். 1000 ரூபா 1500 நான் எடுக்கும் போது 1000 ருபீஸ் அந்த எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் வெப்சைட்டும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மல் உங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸு, அதே போல் உங்களுடைய அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும், நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். லைசன்சிங், இப்போது இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவிலே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணுறீங்க, அதை வந்து யூஎஸ்க்கோ, ஆஸ்திரேலியாக்கோ, கனடாக்கோ, நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கோ அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னும் போது நம்ம ஊர்லேயே கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு அதை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அது நமக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம ஊர்லேயே ஒரு இடத்துல அது கம்மியாக கிடைக்கிது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு வந்து டெல்லியில் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது, சர்தார் மார்க்கெட். அங்கே போயிட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் இதுவே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே இல்லை, சைனாவில் தான் அதோடைய பேஸே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இங்கே வாங்கி அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இங்கேருந்து வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நிறைய வந்து அந்த இடத்துல நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து கஸ்டம் சார்ஜஸ்ஸு, இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். நம்மளோட ப்ராஃபிட்டில் அது அடி வாங்கும். அப்படி இல்லாமல் நம்ம ஊரில் எது ஃபேமஸாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருங்கள்லேயே மேனுஃபேக்சர்ஸும் இருக்காங்க. இல்லை நமக்கு சைனாலேருந்து ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கிற ஹோல்சேல் ஏஜென்ட்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரியும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். இதோடைய விலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $4 $5 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 300 ரூபா 400 ரூபா ஒரு பொருளோடைய விலையே நமக்கு வந்து இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதை ஹோல்சேலில் வாங்கும்போது மினிமம் 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சுக்கே நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அதை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு பொருள் 2 பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம அனுப்ப மாட்டோம். ஒரு பல்காக தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டே அனுப்போம். பல்காக அப்படின்னும் போது ஒரு 1000 பொருள், இந்த இந்த ஒரு கேட்டகரியில் 1000 பொருள். கண்டெய்னர்ஸ் அப்படின்னா அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 1000 பொருள் வேணும். அதே போல் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு வந்தால் அதில் ஒரு 1000 பொருள். அந்த மாதிரி தான் வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து நம்ம பொருள் வந்து வாங்குவாங்க. நம்ம வெளிநாட்டுகளில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஸோ அப்படி நம்ம அனுப்பும் போது நம்மளோட லாபம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நம்ம வெறும் ஒரு $1 ஒரு 60 ருபீஸ்லேருந்து ஒரு 70 ருபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னாலே, வெறும் ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோம், ஒரு ஈச் கேட்டகரி அப்படின்னாலே 70,000 ரூபா. ஸோ நீங்கள் இதை டெய்லி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1 மாதத்துக்கு ஒரு முறையோ பல்காக கண்டெய்னர்ஸில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ, எவ்வளோ அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படி அனுப்பும் போது மட்டும்தான் வந்து நமக்கு இந்த ஷிப்பிங் காஸ்ட்டில் வந்து கம்மியாகும். ஒரு முறையிலே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம அனுப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களால் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் அலிபாபாவில் வாங்குகிறேன், அலி எக்ஸ்பிரஸில் வாங்குகிறேன்,
அங்கே ஒரு பொருள் வந்து வெறும் வந்து ₹1 தான் போட்டிருக்கான், ₹2 தான் போட்டிருக்கான். நம்ம ஊரில் வந்து அது ₹15 ₹20. அங்கேருந்து வாங்கினா 1000 பொருள் வாங்கினாலே எனக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா, அங்கேருந்து வாங்கக்கூடிய ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு, கஸ்டம்ஸ் சார்ஜஸ்ஸு, டியூட்டிஸு இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து திருப்பி நீங்கள் ரீபேக்கிங் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஊருங்கள்லேயே என்ன கிடைக்குது, எந்த மாதிரியான பொருள் சீப்பஸ்ட்டாக இருக்குது, நமக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் இந்த பானைகள் இருக்குது பார்த்தீங்களா, மண் பானைகள், இதெல்லாம் நம்ம ஊரில் தான் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வெளிநாடுகளில் அவ்வளோவா கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம ஊருங்கள்லேருந்து சோர்ஸ் பண்ணி எப்படி வெளிநாட்டுக்கு வந்து இப்போல்லாம் நிறைய வழிகள் இருக்குக்கா, எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் பிடிக்கிறதுன்ற அவசியமே இல்லை. எவ்வளோ இன்ஸ்டாகிராம் பேஜஸில் பார்த்து வராங்க கிளைண்ட்ஸு, ஃபேஸ்புக் பேஜஸில் பார்த்து வராங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம டைரெக்டாகவே எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸை பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய அளவுக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையாகவே அதுக்கு தரம் இருக்குது, அது வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்க்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் ஒன்லி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும், ஃபேஸ்புக் பேஜ்லேயும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் உங்கள் ப்ராடக்ட்டை வச்சா மட்டும் போதாதுங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் நடக்கும். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நந்தம்பாக்கத்தில் உங்களுக்கு அடிக்கடிக்கு நடக்கும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. வெளிநாட்டுங்கள்லேருந்து இங்கே நம்ம ஊரோடைய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. ஒரு வாட்டியும் ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் மிஷின் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு யூனிட், அதுக்கு மட்டும் ஒரு வாட்டி வச்சுருப்பாங்க ட்ரேட் ஷோஸு. இன்னொரு வாட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மில்லட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு, நூடுல்ஸு இந்த மாதிரி வெரைட்டி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் ட்ரேட் ஃபேர் வச்சுருப்பாங்க. ஒரு சில வாட்டி டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ், ஃபேன்சி ஜுவல்லரிஸ் அதை மட்டும் சேல்ஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி ஒரு வாட்டியும் ட்ரேட் ஃபேர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியும் ஒரு 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 அதோட ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்தந்த மாதத்தில் இந்தந்த ஸ்கெடியூல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நேஷ்னல் லெவல்லையும் நடக்கும், இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நடக்கும். அங்கே ஸ்டால் போடணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் அங்கே ஸ்டால் போடுவோம். நம்ம விசிட்டிங் கார்ட்ஸும் நிறைய அடிச்சு வச்சுப்போம். நம்மளோட வெப்சைட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டா பேஜ் இதெல்லாம் கொடுத்து ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் அங்கே கொண்டு போய் வச்சோன்னா இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் வராங்க, அவங்க இதை பார்த்து அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம கூட அவங்க வந்து டைப் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்மளை ரீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே போகும். அடுத்தது என்ன லைசன்சிங் அதுக்கு தேவை, நம்ம ஊரில் அதுக்கான பேசிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போகிறது எல்லாமே ஈஸி. அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்கணும் நம்மளோட பொருள் அங்கே அனுப்புறதுக்கு. ஸோ பையர்ஸோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நமக்கு வந்து அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னும் போது பேங்க் கேரண்டீஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நம்ம வரி பண்ண வேணாம். நமக்கு தேவை நம்மளோட ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒன்று, இன்னொன்று பையர் எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஒன்று, இன்னொன்று லைசன்சிங். இந்த 3 விஷயங்கள் பார்த்தாலே ஈஸியாக நம்மளால் வந்து பிஸ்னஸில் ஷைனாகவும் ஆக முடியும், ப்ராஃபிட்டபிளாகவும் இன்கம் எடுக்க முடியும். இனிஷியலில் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வைக்காமல் மினிமல் ப்ராஃபிட் வச்சு இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்குனீங்க. ஒரு வாட்டி ஒரு டிரான்சாக்ஷன், இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றது ஈஸியாகவே நமக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.